அனைவருக்கும் வணக்கம். நீங்களும் ஆகலாம் கிராஃபிக் டிசைனர் தமிழ் டியூட்டோரியல் பார்ட் 8ல இருக்கும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர். இந்த ஃபில்டர் டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபில்டரில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் இந்த மேலே பார்த்திங்கன்னா ஒரு டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர்ஸ் இருக்கும். மெனுஸ் டேப்பில் பார்த்தீங்கன்னா ஃபில்டருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி என்னென்னா எந்த இமேஜஸை வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அதை செலக்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ செலக்ட் பண்ணால் தான் அந்த ஆப்ஷன் வந்து விசிபிள் ஆகும். இப்போ ஃபில்டரில் வந்து பாருங்கள் நல்லா டார்க் மோடில் இருக்குது. நம்ம எதுவுமே செலக்ட் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்னா ஃபில்டரில் போய் செக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இதாக தான் இருக்கும், டார்க் இருக்காது. ஸோ எப்போ நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ணும்போது உங்களுக்கு டார்க் ஆகிடும் அந்த ஆப்ஷன்லாம். ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இல்லை ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டரில் நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் ஃபில்டர் கேலரி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். ஸோ டயலாக் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷனாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த நிறைய ஆப்ஷன்ஸில் ஒரு முக்கியமான ஆப்ஷன்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் எல்லா ஆப்ஷனுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் எந்தெந்த ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆர்டிஸ்டிக் அண்ட் ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸ், டிசார்ட், ஸ்கெட்ச் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போட்டு ஆர்டிஸ்டிக்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் போஸ்டர் எட்ஜஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த போஸ்டர் எட்ஜஸ் என்னென்னா உங்களுக்கு ஜூம் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஜூம் அவுட் பண்ணி பார்க்குறப்ப இதாகும். ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம போஸ்டர் எட்ஜஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ நம்ம டிஃபால்ட்டாக இருந்த இமேஜை விட இதில் ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். என்னென்னா இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டரைஸ்டாக ஒரு டிஃப்ரென்ஷியேட் தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்கும். போஸ்டர் எட்ஜஸில் இந்த போஸ்டர் எட்ஜஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே எட்ஜ் திக்னஸ், எட்ஜ் இன்டென்சிட்டி, போஸ்டரைசேஷன் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ண இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் நடக்கும். இப்போ டிஃபால்ட்டாக இருக்கிற ஆப்ஷன் இது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஓகே கொடுத்துட்றேன். டிஃபால்ட்டாக இருக்க ஆப்ஷனே நான் ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் தெரியும். இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருந்த இமேஜ் இது. ஸோ அதை ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் எந்த மாதிரி இருக்குது, இதான் இதனுடைய டிஃப்ரென்ஷியேட். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்மளுக்கு தேவையான டிஃப்ரென்ஷியேட் உங்களுக்கு இன்னும் நான் கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா இப்போ ஃபோட்டோ கேலரி நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்போ நான் ஜூம் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் எட்ஜ் திக்னஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இன்க்ரீஸ் பண்ணோன்னா உங்களுக்கு பாருங்கள் டிஃப்ரென்ஷியேட் நல்லா தெரியும். இன்னும் நான் எட்ஜ் திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதனுடைய அந்த ஒவ்வொரு இமேஜஸ் இருக்குல்ல, அந்த இமேஜஸோட அந்த அவுட்டர் ஸ்ட்ரோக் இருக்குங்களா, அதனுடைய அந்த எட்ஜஸில் வர அந்த திக்னஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எட்ஜ் இன்டென்சிட்டிங்க சேம் அதே மாதிரி தாங்க. அதில் இருக்க சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சின்ன இப்போ நம்ம பண்ண அந்த ஒர்க்லேயே அந்த பேக்ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த பேக்ரவுண்டில் பாருங்கள் சின்ன டாட்டர் மாதிரி இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த அளவுக்கு நம்ம டீப்பாக போக தேவையில்லை. பட் என்னென்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ என்னென்னா நம்ம ஒரு டிசைனிங் பண்ணுறோம், இல்லை ஏதாச்சும் பண்ணுறோம், இந்த ஃபில்டர் கேலரி மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் ஆகுனா, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இமேஜஸ் வந்து எனக்கு டிஃப்ரென்ஸாக காட்டுங்க. இப்போ ஃபோட்டோலாம் இருக்குது, அந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஆர்ட் வச்ச மாதிரி காட்டுங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஃபில்டர் வந்து நிறையா யூஸ் பண்ணலாம். அது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சில ஃபோட்டோ லேபு இந்த மாதிரி சின்ன மொபைல்லாம் இருந்துச்சு. அந்த மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா பென்சிலால் வந்து ட்ரா பண்ண பாருலாம் சில இமேஜஸ் பண்ணியிருந்தாங்க. அதை நம்ம ஃபோட்டோஷாப்பில் இன்னும் எஃபிஷியண்ட்டாகவே பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை ஆர்டிஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா கலர்டு பென்சில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம அந்த இமேஜ் நார்மல் இமேஜ் அது எப்படி வந்து உங்களுக்கு ஒரு பென்சிலில் இது பண்ணால் ட்ரா பண்ணால் எப்படி இருக்கும் அந்த கலர்டு இமேஜ், அந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பென்சில் வித்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸை வந்து இன்னும் இது பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நார்மலாக இருந்துச்சு, இப்போ நம்ம பென்சிலோட வித்தை இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் டீட்டெயிலிங் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து எது பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இது ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஒரு இமேஜ் நம்மள்ட்ட கொடுக்குறாங்க, இதை நாங்கள் சம்திங் ஃபில்டர் பண்ணி கொடு, இல்லை சம்திங் எடிட்டிங் பண்ணி கொடு அப்படின்னா இதில் இருக்க ஒவ்வொரு ஆப்ஷனுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள், வாட்டர் கலர் இருக்குது. இதை நான் வந்து கொடுக்குறேன். அந்த வாட்டர் கலர் அப்படிங்கிற இமேஜஸை நான் கொடுக்குறேன். இதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நார்மலாக வச்சுருந்த அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் ப்ளஸ் இந்த வாட்டர் கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இல்லை இதனோட டீட்டெயில் இன்னும் நான் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ சம்திங் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். நான் ஷேடோ இன்டென்சிட்டி பண்ணுறேன்னா டெக்ஸ்சரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன்.
ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு அதனுடைய லெவல் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நார்மல் இமேஜுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு இப்போ பார்த்தா புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனிலும் இந்த ஆர்டிஸ்டிக்ஸில் இருக்க ஒவ்வொரு ஆப்ஷனையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களோட இமேஜை நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் இமேஜை வச்சு இதில் ஒவ்வொரு ஆப்ஷனு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் வந்து பென்சிலால் ட்ரா பண்ணியிருந்தால் எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இதில் இருக்க எல்லா ஆப்ஷனுமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி தான் சேம் கீழே இருக்க ஒவ்வொரு ஆப்ஷனுமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இது வந்து எட்ஜஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்ப்ரேடு ஸ்ட்ரோக்ஸு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு புரியும். இதில் அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெட்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஸ்கெட்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பென்சிலில் ட்ரா பண்ண மாதிரி இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி இது. ஸோ இதை கிளிக் பண்ணிட்ட பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே ஒவ்வொரு ஆப்ஷன் கிளிக் பண்ண ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷனுக்கான உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில டீட்டெயில்ஸ்லாம் வரும். இப்போ பாருங்கள், நான் லைட்டு டார்க் பேலன்ஸ் அப்படிங்கிறத நான் இது பண்ணுறேன். ஸோ அதனுடைய இதை நான் இது பண்ணேன், ஷோக் டைரக்ஷனை மாற்றினேன். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஹரிசாண்டல்னு கொடுக்குறேன். ஸோ ஹரிசாண்டல் கொடுக்குறப்ப என்னன்னா, இப்போ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வந்து அலைன்மெண்ட் ஆகிருக்குங்களா. இப்போ பாருங்கன்னா ஹரிசாண்டல் பொசிஷன் இந்த மாதிரி ஸ்ட்ரோக் அலைன்மெண்ட் ஆகிருக்கும். இதே நான் மாற்றிட்டு ரைட் டயகனல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ பாருங்கள் இந்த சைட்லேருந்து ரைட் சைட்லேருந்து இப்படி டயகனலாக இப்படி வந்துருக்கும் பாருங்கள், ஒரு மாதிரி பென்சில் அலசியோட பண்ண மாதிரி. ஸோ இதான் டிஃப்ரெண்ட். அதை இப்போ நீங்கள் ஃபோட்டோஷாப்லேயோ இல்லை இல்லுஸ்ட்ரேட்டர்லையோ என்ன ஒரே ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷன் கிளிக் பண்ண அந்த ஆப்ஷனுக்கான அந்த சப்டிவிஷன் வந்து உங்களுக்கு ரைட் சைடோ இல்லை லெஃப்ட் சைடோ எல்லாமே வந்துடும், டாப் சைடோ இந்த மாதிரி எல்லா பிளேஸ்லையுமே வந்துடும். நீங்கள் அந்த ஒவ்வொரு ஆப்ஷனை கிளிக் பண்ண தான் நீங்கள் வந்து ஃபியூச்சரில் வந்து நல்லா ஒரு 1 month or 2 monthsலேயே நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்டாக வரும், இல்லை எந்த மாதிரி நம்மளுக்கு டிசைன் கேட்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபில்டரில் இருக்க ஒரு இது. ஸோ அதை நான் ஓகே பண்ணிடுறேன். ஓகே பண்ணிட்டு கொடுத்துறேன். இதுதான் உங்களுக்கு வியூஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை அவுட்புட் எடுத்து நீங்கள் கொடுத்துடலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு சேம் ஃபில்டர்லேயே நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வேனிஷிங் பாயிண்ட், ஆயில் பெயிண்ட் இது நான் உங்களுக்கு வந்து அப்புறமேட்டு சொல்கிறேன். இதை வச்சு நம்ம தனி எடிட்டிங்கே பண்ண முடியும். இந்த லிக்யூஃபை, ஆயில் பெயிண்ட் இதை வச்சு தனி எடிட்டிங். இந்த லிக்யூஃபைலாம் நிறையா வந்து ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன என்ன சொல்கிறது மேனிப்புலேஷன் மாதிரியோ இல்லை சில எடிட்டிங் ஒர்க்லாம் பண்ண முடியும். இது அட்வான்ஸ் மோடில் இதில் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மேஜராக யூஸ் பண்ணுற அந்த ஆப்ஷனை பார்ப்போம். பிளர் ஆப்ஷன். இந்த பிளர் ஆப்ஷன் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இந்த பிளரில் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா காசியன் பிளரு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லென்ஸு, மோஷனு இந்த மாதிரி பிளர் யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து நான் இதில் ஒரு குறிப்பிட்ட பிளரை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் மற்ற பிளர்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம ஒவ்வொரு பிளரையும் எடுக்க ஆரம்பிச்சோன்னா ஸோ அதனோட டைம் ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்கும். ஸோ இந்த பிளருங்கிற ஆப்ஷன் எதுக்கு அப்படிங்கிறத நான் இது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ காஷியன் பிளர் இது மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். என்னன்னா இது மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ளக்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஃப்ளக்ஸ் பண்ணுறப்ப சம்திங் ஒரு பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணுவோம். அது எப்படின்னு காட்டுறேன். காஷியன் பிளரை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ இதனுடைய பிக்சல் லெவல் இப்போ பாருங்கள் உங்களுக்கு நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ அந்த பிக்சல் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நான் ஓகே கொடுத்துட்ட பிறகு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ளக்ஸு டிசைன் பண்ணுறாங்க, இல்லை ஏதோ சம்திங் ஒரு பேக்ரவுண்டு வந்து நம்ம டிசைனிங் பண்ணுறோம் இல்லை ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நார்மலாக ஒரு பிளாக் கலர் பேக்ரவுண்டில் வச்சு நம்ம வந்து டெக்ஸ்ட்டு கொடுக்கறதுக்கும், ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ரெடி பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட்டு கொடுத்து பாருங்கள். ஸோ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக கொடுக்கட்டும், இது சம்திங் ஏதோ ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அதுதான் இந்த மாதிரி வந்து இதுக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பிளர் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த காஷியன் பிளர் வந்து யூஸ் ஆகும். இன்னும் நிறையா எடிட்டிங்க்கும் யூஸ் ஆகும் உங்களுக்கு. அதை தான் அதாவது என்னென்னா, இந்த மேனிப்புலேஷன் லெவலில் ஹை லெவலில் மேனிப்புலேஷன் லெவல் போகிறோம். மேனிப்புலேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. சில இமேஜஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. என்னென்னா ஒரு சிங்கந்தலையும் ஒரு ஜீப்ராவோட உடம்பையும் மிக்சப் பண்ணி மாதிரி காட்டியிருப்பாங்க. இல்லை சில பேர் வந்து கையில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா பூச்செடி வர மாதிரி பண்ணியிருப்பாங்க. ரெண்டுத்தையுமே ஒரு இமேஜஸ் வந்து மெர்ஜ் பண்ணி காட்டியிருப்பாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேனிப்புலேஷன் சொல்லுவாங்க. அதுதான் இதில் இது பண்ணுறது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டரில் நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பிளரில் வந்து பார்த்திங்கன்னா காஷியன் பிளருக்கு அப்புறம் நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி லென்ஸ் பிளருன்னு சொல்லுவாங்க. அந்த லென்ஸ் பிளரும் அதே மாதிரி தான். என்னென்னா சேம் இப்போ உங்களுக்கு நான் எடிட்டிங் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ நார்மல் இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிட்டு ஃபில்டரில் போயிடுறோம். ஃபில்டரில் போயிட்டு பிளரில் போயிட்டு லென்ஸு பிளரு அப்படிங்கிறத கொடுத்துட்றோம். லென்ஸு பிளரை கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் இருக்க அந்த ஒவ்வொரு ஆப்ஷனை வந்து நான் இப்போ சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ரேடியஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ ரேடியஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வருது பாருங்க இந்த மாதிரி. இல்லை நான் வந்து பார்த்திங்கன்னா
சில விஷயம் வந்து எப்படி சொல்கிறது, இதனுடைய ஷேப் வந்து ஹெக்ஸாகன் கொடுத்துருக்காங்க, இது பதிலாக நான் ஸ்கொயர் கொடுக்குறேன். ஸோ ஸ்கொயர் கொடுக்குறப்ப வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள் என்னுடைய லென்ஸ் லெவல் இப்போ எப்படி டிஃப்ரென்ஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுதான் சோர்ஸ் அப்படிங்கிறது டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அப்போது உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த ரேடியஸில் வந்து பாருங்கள், நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பிளர் ஆகுது. ஸோ இந்த ஸ்கொயரை தூக்கிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெப்டாகன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அப்போ ஒரு மாதிரியான பிளர்ரஸ் வருது. ஸோ இது எல்லாமே கான்செப்ட் ஒன்று தான். பிளர் அப்படின்னா அதை பிளர் பண்ணி காமிக்கிறோம். அது எந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட்டு பிளர் பண்ணி காமிக்கிறோம் அப்படிங்கிறது தான் அதில் விஷயம். இதில் வந்து ஃபாஸ்டரு மோர் அக்யூட் ரெண்டு இருக்குது. இது ரெண்டுத்துமே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. இப்போ லைட்டாக இது ஃபாஸ்டருங்கிறத கொடுத்த பிறகு லைட்டாக இருக்குது. மோர் அக்யூரேட்டுன்னு கொடுக்குறப்ப இன்னும் டெப்த்தாக உங்களுக்கு பிளர்ராக தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ சம்திங் இல்லை சேம் அதே மாதிரி தான். இதில் இருக்க ஒவ்வொரு ஆப்ஷனும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள், டிக்ரீஸ் பண்ணி பாருங்கள். பார்க்குறப்ப உங்களுக்கு எல்லாமே தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டரில் பிளரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக அடுத்தது யூஸ் பண்ணுற இது வந்து பார்த்திங்கன்னா ஷேப்பு பிளரு, அந்த ரேடியல் பிளரு, இந்த மாதிரி எல்லா பிளர்லையுமே யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இதை நீங்கள் ஒவ்வொரு இதாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த டிசார்ட்டு நாய்ஸு இதை பற்றி பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து என்னன்னா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் சொன்னதை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாமல் வீடியோ மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க தான் நிறையா இருக்கும். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் நானும் பண்ணுறப்ப ஒர்க் அவுட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு நிறைய டவுட் வந்துச்சு. டவுட் வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து நிறைய அதை கிளியர் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2000 வியூஸ்க்கு மேலே போயிடுச்சு. பட் ஆனால் சப்ஸ்கிரைப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறையா இல்லை ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச எல்லா ட்ரிக்ஸையுமே நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.